Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. தற்போது கிடைத்திருக்கக்கூடிய அண்மை செய்தி. ராணிப்பேட்டை மாவட்டம் கொண்டகுப்பம் ஊராட்சியில் நடைபெற்ற உங்களுடன் ஸ்டாலின் முகாம் நிகழ்ச்சி அரசு பள்ளி இயங்கும் நேரத்தில் உங்களுடன் ஸ்டாலின் முகாம் செயல்படுவது குறித்து துரைமுருகன் நக்கல் பதில் அளித்திருக்கிறார். தற்போது அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அந்த காட்சிகளை தற்போது பார்க்கலாம். உங்களோட சாலை திட்டம் அரசு பள்ளி வளாகத்திலே மாணவர்களுக்கு இடையே செயல்படுது சார். நீ தானே திறந்துருக்காங்க, நீ தானே பள்ளியோட ஆரம்பம். ஒரே நாள்ல பாடம் அப்படி நடந்துடாது, ஒரே நாள்ல பாடம் அப்படி நடந்துடாது. இடையூறு ஏற்படுதான்னு சொல்லிருக்காங்க. அதெல்லாம் இடையூறு மாணவர்களுக்கு ஒரு நாள் ஆயிடாது, ஒரு நாள் ஆகாது. அதே மாதிரி இந்த ஒரு கரூர்ல உயர இந்த சம்பவத்துக்கு ஒரு விஜய் வீடியோ கால்ல பேசுகிறாரு. இது சம்பந்தமா டிஜிபி அவர்கள் கரூர் பிரச்சனை திசை திருப்பத்துக்கு வந்து கட்சித்தீவு பிரச்சனை ஸ்டாலின் பேசுறாரு. யார் சொல்றாங்க? மத்திய முன்னாள் யார் அது? யாரு? பொன் ராதாகிருஷ்ணன் ராதாகிருஷ்ணன் கட்சித்தீவுனா என்னன்னு சொல்லி நான் பதில் சொல்றேன். அது என்னன்னு சொல்ல பார்க்கலாம். எங்க டைட்டில் வச்சுக்கிட்டு கேள்வி கேட்டுக்கிறாங்க. இது குறித்த முழு விவரங்களை வழங்க செய்தியாளர் சரத்குமார் நம்மோட இணைப்பில் காத்திருக்கிறார். சரத்குமார், வணக்கம். முழு விவரங்கள். நவீனா, ராணிப்பேட்டை மாவட்டம் காட்பாடி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட கொண்டகுப்பம் ஊராட்சி சேர்ந்த குமணத்தாங்கல் பகுதியில் இன்று உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாம் நிகழ்ச்சியானது நடைபெற்றது. இந்த உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாம் நிகழ்ச்சியில் நீர்வளம் மற்றும் சட்டத்துறை அமைச்சராக இருக்கக்கூடியவரும் காட்பாடி சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய துரைமுருகன் அவர்கள் பங்கேற்றிருந்தாரு. இதனைத் தொடர்ந்து அந்த நிகழ்ச்சியின் நிறைவாக அவர் செய்தியாளர்களின் சந்திப்பில் ஈடுபட்ட போது நேற்று கொடைக்கல் என்ற கிராம பகுதியில் இருக்கக்கூடிய அரசு பள்ளியில உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாம் நிகழ்ச்சியானது நடைபெற்றது. இந்த திட்ட முகாம் நிகழ்ச்சி நடைபெற்ற இடமானது அரசு பள்ளி செயல்பட்டு வந்த போது நடைபெற்றது என்பது குறித்த கேள்வியை அவரிடம் முன்வைத்தோம். இது சரியா என்பது குறித்து அதற்கு ஒரு நாளில் மாணவர்களின் கல்வி ஒன்றும் பாதிக்கப்படாது என பொறுப்பற்ற முறையில் துரைமுருகன் அவர்கள் தற்போது பதில் அளித்திருக்கிறாரு. அதே நேரத்தில் கரூர் சம்பவத்தை திசை திருப்ப முயற்சியில தான் முதலமைச்சருக்கு குறித்து தற்போது கச்சத்தீவு விவகாரத்தை கையில் எடுத்திருக்கிறார் என முன்னாள் மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் குறித்த கேள்விக்கு கச்சத்தீவு என்றால் என்ன என்று பொன் ராதாகிருஷ்ணன் முதலில் சொல்லட்டும், அதற்கு நான் பதில் சொல்கிறேன் என்று அவர் பதில் காட்டமாக தெரிவித்திருந்தார். டைட்டிலை வைத்து கேள்விகளையும் கேட்க வேண்டாம் எனவும் செய்தியாளர்களை விமர்சனம் செய்திருக்கிறார். முழு விவரங்களுக்கு நன்றி சரத்குமார். Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs.